எங்கள் சபையிலே ஒழுக்கம், கிரமம் அது பற்றி சொல்லப்பட்டு வருகிறது. எங்கள் சபையிலே சபைக்கு வருகிறதை குறித்து பாஸ்டர் போதித்து வருகிறார். எப்படி என்றால், சீக்கிரமா வர வேண்டும். சீக்கிரம் வரவில்லை என்றால், அது ஒரு சீக்கிரம் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். சீக்கிரம் வராதவரை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். ஒரு நாளைக்கு உங்களால் பைபிள் வாசிக்க முடியாது, அப்ப எங்க போவீங்க அப்படின்னு என்னோட பாஸ்டர் சொல்லுவார். நான் சபைக்கு வரும்போது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துடுறேன். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கொஞ்சம் லேட் ஆயிடும். அப்போ அந்த வார்த்தை எனக்கு தொடும். அந்த வார்த்தை அப்படி எனக்கு பலித்தது. கடந்த கொஞ்ச நாள் மனநல பாதிக்கப்பட்டு 7 வருஷமா நான் பைபிளை வாசிக்கவில்லை. மனுஷன் சொன்ன வார்த்தை அப்படியே எனக்கு பலித்தது. அதே போன்று சபைக்கு லேட்ட வருகிறவர்களை பார்த்து, நீங்கள் எங்கே போவீர்கள்? ஒரு நாளைக்கு சபையின் கதவு பூட்டப்படும், சீக்கிரம் வாங்கள் என்று சொல்வார். இந்த வார்த்தை என்ன தொடும். கடந்த லாக்டவுன்ல அப்படிதான் நடந்தது. சபையை பூட்டி இருக்கும், ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும். வழியில பார்த்தா எங்க பார்த்தாலும் போலீஸ் இருப்பாங்க. அதெல்லாம் கடந்து எப்படியாவது சர்ச்சுக்கு வந்துடுவேன். சர்ச்சுக்கு உள்ள ஆராதனை நடந்திருக்கும். அப்பதான் நினைப்பேன், ஆண்டு தேவ மனுஷன் சொல்லுகிற வார்த்தை அப்படியே பலிக்குது என்று நான் உணர்ந்தேன். இப்பொழுதுதான் நான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு சரியா போகவில்லை. சீக்கிரமா சபைக்கு செல்ல வேண்டும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.